வணக்கம். த்ரிஷா ஐயங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பங்குனி அமாவாசை, அதுக்கு தளிகை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு 3 வெள்ளை பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சாம்பாருக்கு இந்த புளி இது மாதிரி நீர்க்க புளி, நம்ம கெட்டி புளி இல்லை, இது மாதிரி ஒரு திட்டமாக குழம்பு எவ்வளோ வேணுமோ ஒரு 2 டம்ளருக்கு நான் புளியை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இது சாம்பாருக்கு, அதாவது பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவோம். அந்த குழம்புக்கு இது பண்ணுறது. வாழைக்காய் கறி. அதே மாதிரி இது பாயசத்துக்கு. அப்புறம் அவரைக்காய் தான் போடணும், அவரைக்காய் பண்ணலாம். அப்புறம் புடலங்காய் பண்ணலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸை வேக வச்சுருக்கேன். இது பயத்தம்பருப்பு போட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பண்ணுறது. ஒரு டம்ளர் ஒரே ஒரு கை இது பீன்ஸ்லேயும் போடுவேன். மிச்சம் பாயசத்துக்கு கொஞ்சம் தேங்காய், 1 கப்புக்கு இப்போ பயத்தம்பருப்புன்னா 1 கப்பு வெல்லம். இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம கடகடன்னு போயிடலாம். இப்போ இதில் எண்ணெய் காயறது. இது ஒரு 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 1/2 லிட்டரு பால். இது இன்னும் காய்ச்சலை ரெடியாக அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணலாம், கடகடன்னு இதை ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக, இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எண்ணெய் விட்டுக்கலாம். அமாவாசை தளிகை இப்படி தான் பண்ணணும். இதில் நல்லா குழம்புக்கு, வாழைக்காய் கறிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 3 ஒரு 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நல்லா ஒரு டேபிள் போல் மிளகு, காரம் அதெல்லாம் எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இதை இப்படி வறுத்துக்கலாம். மிளகு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் உளுத்தம்பருப்புன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். இப்படி வறுத்துக்கலாம், பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது ரெடியாக இருந்ததுன்னா கடகடன்னு பண்ணிடலாம். ஈஸியாக வேலை ஆகிடும் கடகடன்னு. சவக்கிட்டு இங்கே பாருங்கள், வறுத்தது எடுத்து வச்சுட்டேன். இதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் போட்டு இதை முதல்ல பவுடராக கோர்ஸாக பொரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே ஒரு கடாய் போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூனு நல்ல தேங்காய் எண்ணெய் விடலாம். இதை காயட்டும். அதுக்குள்ளே இந்த சைடு கொஞ்சமாக கடுகு, நம்ம பீன்ஸுக்கு கடுகு, இதுக்கும் அதே மாதிரி உளுந்து போகிறோம். கொஞ்சமாக சீரகம், இது இந்த பீன்ஸை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தது தான், 2 நிமிஷம் இருக்கட்டும். இது காஞ்சிவிட்டு இது எதுக்குன்னா நான் இந்த பாவக்காவை கொஞ்சம் வதக்கி சேர்த்திங்கனாக்கா அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதக்கி சேர்த்திங்கனாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் அரைச்சி விட்ட ஃபீலிங் கிடைக்கும். கொஞ்சம் வதக்கி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன். கல் உப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். மஞ்சப்பொடியெல்லாம் போடக்கூடாது. மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது அப்படியே இருக்கட்டும்.
அப்புறம் என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த பீன்ஸ் ஆறுது. இது முதல்ல நான் கருவேப்பிலை போடுறதுக்கு மறந்துட்டேன். இது வெந்தது தான். மிளகாயும் திருமாறலாம். நான் என்ன பண்ணுவேன், இதை அரைச்சிருக்கையில் இது கொஞ்சமாக அதில் உண்டு கொஞ்சமாக போட்டுருவேன். போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, அந்த உளுத்தம்பருப்பு அந்த மிளகு வாசனையோட. இப்போ இதில் வந்து இந்த பயத்தம்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே கொஞ்சம் இந்த தண்ணியாக ஜலமாக இருக்கிறத கொஞ்சம் அப்படி எடுத்து அப்படி வச்சிடலாம். கொஞ்சம் பாயசத்துக்கு கொஞ்சமாக வச்சுட்டு அப்படி வைப்பாங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் போடலாம். அப்படி தேங்காயெல்லாம் உங்கள் இஷ்டம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக இவ்வளோண்டு கல் உப்பு சேர்க்குறேன். இது வர இது அப்படியே ரோஸ்ட் ஆகுது பாருங்க. இது மாதிரி வதக்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுதான் வதக்கி போடுறது. கொஞ்சம் பசங்களெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்காக அது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு வந்து இது ஆஃப் பண்ணிடுறேன். என்ன பண்ணுறது பார்க்க. இந்த பாருங்கள், நான் இது மாதிரி கோர்ஸாக பொடிச்சுன்னு வந்துட்டேன். இப்போ இந்த பொடியை எடுத்து காரம் எவ்வளோ வேணுமோ, ஒரு ஸ்பூன் மிளகு, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன். மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கலந்து எடுத்து வச்சுட்டாக்கா அருமையான ஒரு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கூட்டு மாதிரி அமாவாசைக்கு. இது வந்து அவரைக்காயில் பண்ணலாம், புடலங்காயில் பண்ணலாம். என்கிட்ட அவரைக்காய் பழம் இருக்குதுன்னு நினச்சேன், இல்லவே இல்லை. அதனால் சரி நான் வந்து பீன்ஸில் பண்ணிட்டேன். ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்து இன்னொன்று என்ன பண்ணுறது பார்க்கலாம். பாருங்க, புடலங்காயம் வச்சு பாவக்காய் நல்லா எடுத்து இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் வாழைக்காய்க்கு. இங்கே வந்து குழம்புக்கு அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். பாவக்காய் பொரிச்ச குழம்புக்கு கொஞ்சமாக, இவ்வளோ உப்பு வேண்டாம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கேன். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் இந்த பாவக்காய் வைத்து அதில் போட்டுடலாம். கொதிக்கட்டும். இப்போ இங்கே இது எண்ணெய் காயறது. இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டிருக்கேன். பெருங்காயம் கிடையாது. கொஞ்சமாக கருவேப்பிலை போடலாம். பெருங்காயம் கிடையாது, மஞ்சள் பொடியும் கிடையாது. மஞ்சள் பொடியும் போடக்கூடாது. இப்போ நல்லா கவர்ந்துட்டு நான் இந்த வாழைக்காயை மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். வாழைக்காய் இது அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு தான் போடுறேன் நான். இதை பாருங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி வேண்டாம், இந்த உப்பு கரையிற அளவுக்கு
இப்போ கொஞ்சமாக இந்த உப்பு கரையிற அளவுக்கு நம்ம ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணி வேண்டாம். இது கரைச்ச உடனே இது மாதிரி சிம்லேயே அப்படியே வெந்துடும். சிம்லேயே அப்படியே வேகட்டும். அப்படியே வேகட்டும். இந்த இடத்துல நான் எப்போவுமே சொல்கிறது தான், பாலுக்கு வெல்லம் கலக்கிறீங்கனாக்கா முதல்ல வெல்லத்தை வந்து நல்லா கரையை விட்டுட்டு ஆற வச்சு தனியாக வச்சுக்கணும். முதல்ல அதை பண்ணணும். நான் அதை தான் வந்து வெள்ளத்தை கரையை விட்டுருக்கேன். இது ஆறுறதுக்குள்ளே மற்றதெல்லாம் நம்ம கடகடன்னு பாலை காய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து அதுக்குள்ளே இது ஆறிடும். இது இருக்கட்டும். இதுவும் ஆறுது ஆட்டம். இதை வந்து கொதிக்கட்டும். இது அவரைக்காய் வாழைக்காய் நல்லா ஆயிடுத்து. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பொடியை எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். போட்டு இந்த கலந்து விட்டுட்டு இறக்கிட்டோம்னா வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த பாருங்க, வாழைக்காய் வந்து நான் எடுத்துட்டேன். வாழைக்காய் எடுத்து அடுத்து புளி ரொம்ப நேரமாக கொதிச்சிடுது. இப்போ இந்த பாவக்காய் இதில் சேர்த்துடலாம். குழம்புக்கு சேர்த்துட்டு இந்த பாவக்காய் இந்த ஜூஸு கொஞ்சம் 2 நிமிஷம் இறங்கட்டும். அது அப்படியே சிம்மில் தான் இருக்குது. இது பால் பாயத்துக்கு ஆயின்னு இருக்குது. இது பயத்தம்பருப்பு பாயசம். இது என்ன பண்ணேன், மிச்சம் வந்து அந்த பொடியை வந்து இது மாதிரி ஜலத்தை சேர்த்து அரைச்சின்னு வந்துட்டேன். அது அப்படியே வந்து குழம்புக்கு விட்டுடலாம். இது இருக்கட்டும். இப்போது இதில் பாயசத்துக்கு இந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படி சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாருங்க, வெல்லத்தை கரைய விட்டேன். வெல்லம் வந்து ஒன்றுமே இல்லை, நல்லா ஜம்முன்னு இருக்குது. இது முதல்ல ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம். போடலாம் எல்லாம் வேண்டான்னா விட்டுடலாம். இது ஒன்றும் அவசியம் இல்லை, நான் போட மாட்டேன். வெறும் ஏலக்காய் பொடி மட்டும் போட்டுட்டு விட்டுருவேன் அப்படியே ப்ளைனாக. இதுதான் பாயசம். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு. இது நம்ம ஆல்ரெடி வறுத்துறது தான், அதனால் இந்த அரைச்சது இதுவும் சேர்த்துடலாம் கூட. இருங்க, நான் சேர்த்துட்டு காட்டுறேன். இதுவும் கொதிக்கிறது. இந்த மாதிரி கெட்டியாக வரட்டும். இப்போ இதன் கூட ரொம்ப சிம்பிளான பாயசம், இந்த தேங்காய் சேர்த்துடலாம். அப்புறம் இதன் கூட இந்த ஏலக்காய் பொடி கொஞ்சமாக நான் சேர்ப்பேன், சேர்த்துடலாம். அப்படியே 2 நிமிஷம் இருக்கட்டும். இது பாருங்க, நல்லா எல்லாம் அது மொத்தத்தையும் இந்த பேஸ்டெல்லாம் போட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம தாளித்து கொட்டலாம். இதுவும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண வேண்டாம், இதை சேர்க்கலாம். கொஞ்சமாக இந்த வெல்லத்தை சேர்த்துட்டு காட்டுறேன். இது பாருங்க, குழம்பு நல்லா ஜம்முன்னு இப்படி ரெடி ஆகிடுது. நான் குழம்ப ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ தாளிக்கணும். இதுவும் வந்து வெல்லத்தை வந்து கரைய வச்சுட்டேன். வெல்லத்தை விட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் சேர்ந்தா மாதிரி இப்படியே கூட இறக்கலாம். 2 நிமிஷம் சேர்ந்து வச்சுட்டு இறக்கிட்ட அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அமாவாசை தளிகை. இன்றைக்கி நான் வந்து பீன்ஸு பண்ணலாம், இல்லைன்னா அவரைக்காவோ புடலங்காவோ போட்டுக்கோங்க. நான் வந்து பீன்ஸ் பரவாயில்ல, நான் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ பயத்தம்பருப்பு போட்டு கறி, இது வந்து வாழைக்காய் கறி, இது வந்து பாவக்காய் பொரிச்ச குழம்பு, பயத்தம்பருப்பு பாயசம், சாதம். இன்றைக்கி அமாவாசை தளிகை. அப்புறம் இது கூட இன்னொன்று காட்டணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள்,
நம்மளுடைய மாவடு 3 நாள் முன்னாடி போட்டது நான் ஜாரியில் போட்டுட்டேன். நான் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜலம் விட்டுருக்கு. இங்கே பாருங்க, நான் ஏதோ காட்ட மறந்துட்டேன். இதை பாருங்கள், பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணி போடுங்க. ரொம்ப நன்னா வந்திருக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு, நான் கேரண்டி. எல்லாம் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். இன்றைக்கி அமாவாசை தளிகை. தேங்க்யூ.